சுசி ஈமு கோழி மோசடியில் ஈடுபட்ட உரிமையாளருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் 7.89 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோரிடம் முதலீடுகளை பெற்றுக்கொண்ட சுசி ஈமு கோழி உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டு பறவையான ஈமு கோழியை வளர்த்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று ஆயிரக்கணக்கானோரிடம் பணத்தை பெற்று மோசடி செய்த வழக்கில் சுசி ஈமு கோழி உரிமையாளர் குருசாமி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக. அதாவது ஆஸ்திரேலிய நாட்டு பறவையான ஈமு கோழியை வளர்த்தால் அதிக அளவு லாபம் ஈட்டலாம் என கூறி ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2011ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிலான மோசடி நடைபெற்றது. இதனை நம்பி தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் முதலீடு செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோரிடம் இந்த முதலீடை பெற்றுக்கொண்டு சுசி ஈமு உரிமையாளர் குருசாமி என்பவர் அந்த பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமலும் மிகப்பெரிய அளவிலான அந்த மோசடியை செய்துவிட்டு தப்பி சென்றார். இது தொடர்பாக பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செஞ்சு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதுலதான் சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 385 பேரிடம் இந்த ஈமு கோழியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி பணம் மோசடி செய்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில அந்த வழக்கானது கோவை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சுசி ஈமு கோழி அந்த உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு நீண்ட காலமாக நடைபெற்று வந்த சூழல்ல பல்வேறு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தற்போது அந்த 10 ஆண்டு சிறை தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7,89,00,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 381 முதலீட்டாளர்களுக்கும் பிரித்து வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிபதி தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த ஈமு கோழி மோசடியை பொறுத்தளவு தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றத்தில் தான் ஒவ்வொரு வழக்காக விசாரணை நடைபெற்று அதற்கான தண்டனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் தான் சேலம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த அந்த புகார் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை நிறைவடைந்து அதில் அந்த சுசி ஈமு கோழி உரிமையாளருக்கு குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7,89,00,000 அபராதமும் தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.